செங்கரும்பு சாறு எடுத்து நானும் செஞ்ச எங்க வச்ச என் மனச சொல்ல நடி காதலியே ஏத்துத்தான் கொண்டே நாச பூங்கோ நான் சேரத்தான் பெண்ணே புரியாதது போல் நடிக்காதே எரிமலை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து ஆளில் போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் சொல்கிற ஒரு டிப் உங்களுக்கு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்ண அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் லிங்க் நான் வந்து கீழ் சொல்லிருப்பேன். கிளிக் பண்ணி அப்படி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ண புக் ஆப்ஷன் ஷேர் நான் கீழ் டிஸ்பிளே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி ஒன் டச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் ஆயின் பார்த்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ரெண்டு வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். இது ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஷேர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷேர் ஆப்ஷன் வந்துருப்பேன். பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ லேயர் இருக்குது. இந்த ஆடியோ லேயர் வந்து சப்போர்ட் எல்லாம் ஆடியோ லிங்க் டிஸ்பிளே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் ஆயின் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷனில் கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ ஷோ நீங்கள் ப்ளஸ் ஆயின் மட்டும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆகிடும். இந்த குரூப் எண்டு வரையும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் இதில் வந்து லிரிக் இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் எதுவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:0 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:20 11:6 ஒரு 3 லேயர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில்லில் வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நீங்கள் இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே 3 லேயருக்கு அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் செட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:22 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போங்க. கட் பண்ணிங்க. இமேஜ் உங்களுக்கு ஜூம் பண்ணால் இங்கே 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். நான் இங்கே எப்படி பீட்டுக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இமேஜில் ஆட் பண்ணிங்க. இமேஜ் ஆட் பண்ணி இதுக்கு வந்து ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணி போகலாம். இங்கே பாருங்கள் ஷேக் எஃபெக்ட் வந்து 1,2 ஆர்டரில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:20 வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட்டும் நெக்ஸ்ட் வந்து 12:18 வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 3 ஃபஸ்ட் எஃபெக்ட் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எஃபெக்ட்னு கீழே மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக எஃபெக்ட் 1,2னா ஃபஸ்ட் எஃபெக்ட் செகண்ட் எஃபெக்ட் ஃபஸ்ட் எஃபெக்ட் செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எப்படின்னு ஒரே ஸ்டெப்பில் சொல்லி தரேன். பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட் 1 லேயர் நான் எக்ஸாம்பிள் வந்து எஃபெக்ட் 1 மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ எஃபெக்ட் 1 லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க 3 கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக டபுள் புக் மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து எஃபெக்ட் ஃபஸ்ட் எஃபெக்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கரெக்டாக 11:27 வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோம். லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதனால் நெக்ஸ்ட் லேயருக்கு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து எஃபெக்ட் 1 எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணே வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணாமல் இருக்குங்க எம்டி ஆகிற எஃபெக்ட் வந்து கரெக்டாக எஃபெக்ட் லேயர் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா HDRCCன்னு சொல்லிட்டு ஒரு 3 லேயர் இருக்குது. அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வாங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் அண்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஆர்டராக செட் ஆகிடும். செட் ஆகணும்னா இங்கே மேலே செட்டிங்ஸ் மேலே ஏர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் சேவ் ஆட்டோமேட்டிக் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.